இந்த விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் நாடகம் ஆடி எங்கேயோ வெளியில போற மாதிரி கிளம்புறாங்க. இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பொய் சொல்றதுக்கு முயற்சி பண்ணா அது நடக்குமா? என்னை யாருமே இனிமே மலடின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இனிமே என்னை யாருமே குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் பிசினஸ் இல்ல. எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க உங்ககிட்ட தானே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னா எப்படிங்க? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கல, உங்க கூட பிறந்த தம்பிக்கு தானே கொடுத்துருக்கோம். அது சரிங்க. ஆனா அவன் எங்க கடைக்கு தராம அவன் கடைக்குல வாங்கிட்டு போயிருக்கான். அவன் ஆரம்பிச்சிருக்கிற புது கடைக்குல ஸ்டாக் வாங்கிட்டு போயிருக்கான். ஆமா, புதுசா தொழில் தொடங்கி இருக்காரு. அவசரமா சப்ளை தேவைப்படுதுன்னு சொன்னாரு. அதனாலதான் அவரு எங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அது எப்படிங்க, புதுசா வர்றவங்களுக்கு நாம உதவலன்னா எப்படி? அதுக்காக காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் விட்டுட்டு நீங்க இப்படி திடீர்னு சப்ளை நிறுத்திட்டா நாங்க எங்க போறது? ஐயா, நாங்க நிறுத்துறோம்னு சொல்லல. 100 புடவை கொடுக்குற இடத்துல 40 புடவை தரோம். எங்களுக்கும் வயிறு இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு. நீங்க லட்சம் கோடின்னு பாக்குறவங்க, நாங்க வெறும் 1000 2000க்கு கஷ்டப்படுறவங்க. காத்துள்ள போது தூத்திக்கோன்னு சொல்லுவாங்க. உங்க தம்பி கொடுக்குற காசு அப்படியே டபுள் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தரக்கூடாது, சப்ளை பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல. உங்களை மீறி பண்ணணுன்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. வருஷ கணக்கில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதே காசு தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட சப்ளை வாங்குறீங்க. காஞ்சிபுரத்துல ஏகப்பட்ட டீலர் இருக்காங்க. எங்களை விட கம்மியா தந்தா அப்ப நீங்க லாபம் பார்க்க மாட்டீங்களா? நாங்க எங்க ஸ்டாக்கா அவர் கொடுக்குறோம். அதோட புது பிரான்ச்சுக்கு நாங்க சில பொறுப்புகள் எடுத்து பண்ண போறோம். அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த மாச கடைசிக்குள்ள எல்லா ரெகுலர் கஸ்டமர்கிட்டயும் கணக்க முடிச்சு கொடுத்துலான்னு இருக்கோம். நீங்களா இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பித்தானே நாங்க பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க இப்படி கடைசி நேரத்துல கைவிடுறத பார்த்தா நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்குங்க. ஐயா, நீங்க ஏன் ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அவர் யாரு? உங்க உடன்பிறப்பு. என்ன, நான் உங்க குடும்பத்தை எத்தனை வருஷமா பாக்குறேன். உங்க தம்பி வளர்ச்சியில நீங்க தானே சந்தோஷப்படணும். நியாயமா நீங்களே உங்க ஆர்டரை எங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கணும். நீங்க இப்படியெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டா எங்களுக்கே சங்கடமா இருக்கியா? எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காசு பணத்தை விட ஆளுங்க தாங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தர வேண்டிய ஆர்டரை 2 மாசம் பொறுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா தம்பி அடுத்த வாரம் அனுப்பணும்னு சொல்லுதே. அப்படி இருக்கும்போது நீங்க பெரிய மனுஷன், கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாதா? நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் மதிச்சுங்க வந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி வேணும்னாலும் வாழலான் இருக்கிற வாழ்க்கை முறையில நாங்க வாழல. இப்படித்தான் ஒரு கோடு போட்டு அதுல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க 1000 காரணம் சொன்னாலும் அது மனசு கண்டிப்பா ஏத்துக்காது. அதுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணவும் முடியாது. ஏன்னா இது உங்க சுய விருப்ப வெறுப்பு உட்பட்டது. ஏதோ பார்த்து செய்யுங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நீ போய் சொல்லிட்டு வா போ. ஐயோ, நான் எப்படிங்க போறது? ஏய்,
போய் சொல்லு போ. ஐயோ வேணாங்க. வெளியில போறது தான் சொல்ல போறோம். போய் சொல்லு போ. ஐயோ அதை நீங்களே சொல்லிடுங்களா, நான் தான் உளறிட போறேன். என்ன வளர்மதி? ப்ளீஸ்ங்க. அம்மா அம்மா என்னங்க? நீயே சொல்லு. என்னடா? ஆமா, 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? அது வந்து அப்படியே வெளியில போயிட்டு வரலான்னு. என்ன புது பொண்டாட்டியோட வெளியில கிளம்புறதுக்கு இவ்வளவு தயக்கமா சொல்றீங்க? நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. ம்? ஆமா, சினிமாவுக்கா இல்ல வேற எங்கேயாவது பார்க்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வெளியில போலான்னு இப்பதான் பேசி முடிவு பண்ணோம். சினிமாவா எங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. இல்ல எங்க போறோம்? ஆமா. எங்க வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? என்ன? நம்ம தம்பியும் வளர்மதியும் சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு போறாங்க. ஓ, எந்த தியேட்டருக்கு? இல்ல நீ என்ன தியேட்டர் என்ன படம்னு யோசிக்கல. ஓ, வெளியில போலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா. என்ன தம்பி, உங்களுக்கு பொய் சொல்ல வராதே. வளர்மதிக்கும் சுத்தமா பொய் சொல்லி பழக்கம் இல்ல. அக்கா இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பொய் சொல்றதுக்கு முயற்சி பண்ணா அது நடக்குமா? எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு தெரியும், உங்க வாயில இருந்து வரணும் தான் சும்மா இருந்தேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத எதேச்சியா நான் கேட்டேன். கூப்பிட்டு பேசணும் தான் நினைச்சேன். ஆனா புருஷன் பொண்டாட்டி தனிமையில பேசுற ஒரு விஷயத்த எப்படி பொதுவா கேட்கறதுன்னு தான் கேட்காம விட்டுட்டேன். என்ன மீனாட்சி, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதும்மா. சொல்லுமா. வளர்மதி குழந்தை பெத்துக்க வேண்டான்னு தள்ளி போடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. வளர்மதி குழந்தை பெத்துக்க வேண்டான்னு தள்ளி போடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம தம்பி சண்முகமும் ஆதரவு தெரிவிச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் நாடகம் ஆடி எங்கேயோ வெளியில போற மாதிரி கிளம்புறாங்க. என்ன வளர்மதி, என்ன சொல்ற நீ? ஏன் இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கணும்? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, அவளுக்கு வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி யோசிச்சிருந்தாதான் நானே தடுமாறி போயிருப்பேனே. எனக்கு குழந்தை பிறக்கல, அதுக்குள்ள நாம எதுக்கு குழந்தை பெத்துப்பானேன்னு வேணான்னு சொல்லி பெரிய மனுஷி மாதிரி முடிவெடுத்திருக்காளா? கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. எனக்கு முன்னாடி அவ குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சு டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கா. தாய்மடி எங்கே? தாமரை சாயணும் அங்கே. ஆராத
மாயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலைந்த இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. மாமாவோட தம்பிகளுக்காக நீங்க குழந்தை கூட பெத்துக்காம எனக்கு தெரியும்க்கா. எனக்கு இந்த வாழ்க்கை நீங்க போட்டு பிச்சைக்கா. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்க்கா. நீங்க கர்ப்பமாறதுக்கு முன்னாடி அக்கா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உங்களை அம்மான்னு சொல்லணும். அது வரைக்கும் நாங்க குழந்தை பெற்றுக்க கூடாதுக்கா. அதாங்க எங்க ஆசையும். நீ சொன்னது எனக்கு போதும் வளரு. எனக்கு இந்த நிமிஷம் அம்மா ஆன சந்தோஷம் கிடைச்சிருக்கு வளரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது எனக்கு எவ்வளவு பூரிப்பா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மருமக தான் இந்த கைராசி குடும்பத்துக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்ட வளர். இன்னைக்கு அது உன்னால நிறைவேறி இருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனந்தியால உடைஞ்ச இந்த குடும்பம் இப்போ ஒன்னால ஒண்ணு சேர்ந்திருக்கு வளர். இந்த பொண்ணு கடவுள் ஏண்டா நமக்கு முன்னாடியே கண்ணில் காட்டல? இவ்வளவு நீ முன்னாடியே கல்யாணம் பண்ணி இருந்தா உன் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்குண்டா. அழாதீங்கம்மா. வளர்மதி, இந்த பூமியில தாயாகிறதா ஒரு பொண்ணுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. நீ அதுவே வேண்டான்னு முடிவு எடுத்தேன்னா அதுக்கு நீ தயாரா இருக்கேன்னா அப்போ நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அதிகம் பிரிய வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுதும்மா. எனக்கு நெஞ்சே நிறைஞ்சு போச்சு. அழாது. சிவஞானம், எனக்கு மனசுக்குள்ள இருந்த கவலை எல்லாம் எப்ப இல்லடா. இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்தது. நம்ம சரவணன் நம்ம கிட்ட இருந்து விலகி தனியா போயிட்டான். ராஜேந்திரன் கோச்சுக்கிட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். காலம் இப்படியே இருந்து ஒரு நாளைக்கு நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் மீனாட்சிக்கு ஒரு துணை இல்லாம போயிடுமே நினைச்சேன். ஆனா கடவுள் கைவிடலப்பா. மீனாட்சிக்கு இப்படி ஒரு தங்கச்சிய கடவுள் கொடுத்திருக்கான். இன்னொரு லட்சுமி ரூபத்துல நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா. இது பாரு வளர், இங்க பாரு. என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் நீ பாசம் வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா முதல்ல நீ உன் முடிவை மாத்திக்கணும். இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ
அவ்வளவு சீக்கிரம் நீ எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். ஆனந்தி கடைசி வரைக்கும் அவ குழந்தைய காட்டவே மாட்டேன்ட்டா, என்கிட்டயும் அம்மா கிட்டயும். வைஜெயந்தி கூட அவ குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது. ராஜேந்திரன் இந்த வீட்டுக்கு வருவாரான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அத நானும் அம்மாவும் உரிமையோட கொஞ்சலாம் இல்ல. என்னை யாருமே இனிமே மலடின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இனிமே என்னை யாருமே குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விரட்ட மாட்டாங்கல்ல. அக்கா உன்னுடைய வளகாப்புல நான் உனக்கு பழைய உன் குழந்தைக்கு ஆசையான பொருள் வாங்கி கொடுக்கலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, இப்பெல்லாம் பேசாதீங்கக்கா. அது என் குழந்தை இல்லைக்கா, உங்க குழந்தை. பெக்கிறது மட்டும்தான் என் கடமை. அதை எப்படி வளர்க்க போறீங்கன்றது எல்லாமே உங்க பொறுப்புக்கா. அந்த குழந்தைய பத்தி எடுக்கிற எல்லா முடிவுமே உங்களுதுதான்க்கா. அக்கா நீங்க மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் இவ்வளவு செத்து சுண்ணாம இருப்பேங்க. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல. உங்க கூட நான் பிறக்கலையேங்க. பாரு, கூட பிறக்கலன்னா என்ன, கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்க போறல்ல. அது போதும் வளரு. இது பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு சொல்ல முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய குறையா இருந்துச்சு. ஆனந்திய நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். அவளை கூட்டிட்டு வந்து இந்த குடும்பம் உடையறதுக்கு காரணமா நான் இருந்துட்டேனோன்னு என் மனசு உறுத்திட்டே இருந்தது ஒவ்வொரு நாளும். ஆனா நீ வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வளரு. எனக்கு இது ஒண்ணு போதும். இனிமே உனக்கு குழந்தை வரப்போற நாளுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்க போறேன். தம்பி, நான் சீக்கிரமா உங்க குழந்தைய என் கையில எடுத்து அது எங்களை பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிடணும். அண்ணி அண்ணி அழாதீங்க அண்ணி, நீங்க அழாதீங்க அண்ணி. கண்டிப்பா அண்ணி, கண்டிப்பா அண்ணா. அண்ணா 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 நீங்க அழாதீங்க அண்ணா. அண்ணா நீங்க அண்ணி கண்டிப்பா கண்டிப்பா நாங்க குழந்தை உங்க மேல சத்தியமா. அல்லாதீங்க அக்கா. அது போதும் தம்பி, நம்ம பெரியப்பா இது போதும். இது போதும் தம்பி. அம்மா சொல்லுமா. நாம ரெண்டு பேரும் கொஞ்சலாமா அந்த குழந்தைய? சரிம்மா.
திடீர்னு என்ன எதுக்கு வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? இல்ல உமா, இது சரவணம் பத்தின விஷயம்தான். உனக்கு தெரியாதது இல்ல. போன தடவை அவன் வீட்டுக்கு வந்து சண்முகத்துக்கிட்ட வியாபார விஷயமா சண்டை போட்டுட்டு போனான். இப்போ அந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமா ஆயிட்டு இருக்கு. என்னன்னு திரும்பவும் சரவணன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நான் அன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்க போகும்போது சண்டையில ஆனந்தி அண்ணிய அடிக்க போயிட்டாங்க. உமா, இப்ப சரவணன் வீட்டுல பேசினதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வளகாப்பு விடால நடந்துக்கிட்டான். இந்த வாட்டி அதுக்கும் மேல ஒரு படி போய் நம்ம வியாபாரத்துல தலையிட்டு குழப்பம் பண்ணணும்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள இருந்துட்டா பரவாயில்ல. ஆனா வெளியில போகும்போது ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்விகளா முடியலமா. என்னன்னு யாராவது ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களா? யாராவது வந்து கேட்கணுமா என்ன? அதான் ஊரே வேடிக்கை பார்த்ததேம்மா வளகாப்பு. அதை விட நமக்கு வேற என்ன தலகுனியும் வேணும் சொல்லு. வெளியில போனா யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னங்க, உங்க தம்பி தனியா கடை வச்சிருக்கானமேன்னு ஒருத்தன் கேட்கிறான். 4 தம்பிகளும் 4 கடை வைப்பாங்களான்னு இன்னொருத்தன் கேட்கிறான். சொத்தை பிரிச்சு எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துருங்கன்னு அறிவுரை சொல்றான். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இல்லன்னு நீங்க சங்கடப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. நாம வேணா சரவணன் கிட்ட போய் பேசி பாப்போமா? அதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். இந்த முறை விஷயம் ரொம்ப விபரீதமா போயிடுச்சு. நமக்கு ஸ்டாக் கொடுக்கிற எல்லா நெசவாளர்களையும் சரவணன் நேர்ல போய் பார்த்து அவங்க மனசை மாத்தி ஏஎஸ் சில்க்ஸ் கடைக்கு ஸ்டாக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட 10 மாசம் நம்ம கடைக்கு கொடுக்க ரெடியா வச்சிருந்த எல்லா ஆர்டரையும் ஒட்டு மொத்தமா கேட்டிருக்கான். இது எப்படி நியாயமாகும் சொல்லு? எனக்கு ஆர்டர் வேணும்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம கடைக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் அவன் கேட்டா நான் என்ன பண்றது? என்னென்ன இது? சண்முகண்ணன் பண்ணதுக்கு பழிக்கு பழி பண்றாங்களா? தெரியல உமா. ஆனா சண்முகம் பண்ணது யதார்த்தமான ஒரு விஷயம். அதோட அவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு பேசுறதே விட்டாச்சு. ஆனா இந்த விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் போறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியும். சண்முகண்ணன் என்னென்ன சொன்னாரு? அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுமா, நான் சொல்லல. சொன்னா உனக்கே தெரியும், பயங்கரமா கோவப்படுவான். சரவணனும் கோவக்காரன். 2 பேரும் வீணா அடிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க. இத பாருமா, அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைய நாம கையில எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அதனாலதான் உன்னை வர சொன்னேன். உன்னால முடியும்னா நம்ம சரவணன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமே. சரி, நான் வாங்கின போலாம். இதான் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்ப போற புது டிசைன்ஸ். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏமா அப்புறம் இங்க பாரு. ஏமா, மாப்பிள்ளை தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, டீ ஏதாச்சும் போட்டு கொண்டு வாமா. ஐயோ சாரிங்க, கொண்டு வரேன். பரவாயில்லம்மா.